சஞ்சய் சொல்லலை இங்கே பாருங்க 3 சண்டே மே மாதம் 2026. நான் விஜய். ரொம்ப நாள் ஆச்சு தூண்டி போட்டு. ரொம்ப நாள் கழிச்சு நான் தூண்டி போட வந்திருக்குது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரியோட. இவங்க தான் உண்ணாமலை விஜயராஜு. அது வந்து கல்யாணம் நடந்ததே வந்து எங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கல்யாணம். அதனால தான் யாருக்கும் சொல்லவில்லை. யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். எப்படியும் ஒரு 200 பேர் பார்ப்போம். அவங்க யாரும் எதையும் நினச்சிக்காதீங்க, ஓகே. சஞ்சய் வந்திருக்காங்க கூட. வழக்கம் போல் நம்ம துத்தாக்குடிக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கி புதுசாக வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ இடையில வந்து தூண்டி போட்டோம். போல்ராடு 2 போல்ராடுமே உடஞ்சி வச்சு. அதனால் இப்போ புதுசாக ஒரு போல்ராடு செஞ்சு நம்மளோட ஓன் ராடே செஞ்சாச்சு. பழைய முறையில் கொண்டாமா அது 2 கீழே வச்சுட்டு வா. ஒரு மல்பெரி குச்சி, வீட்டில் ஒரு மல்பெரி செடி வச்சுருக்கேன், அந்த குச்சி ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு மூங்கில் குச்சி. இது எதுக்குன்னா சும்மா சின்ன சின்ன கெண்டை நிறைய தெரியும் இதில், அதுகளை பிடிக்கலாம்னு ஒரு முயற்சி தான். அதுகளுக்காக மைதா மாவு இன்றைக்கி வெஜ்ஜில் இறங்கியிருக்கோம். மைதா மாவை வந்து இப்படி மஞ்சள் போட்டு இதை வச்சு போட போகிறோம். ஓகே, போடுவோம். வாழை மீன் பிடிப்போம். முதல் முறையாக வெஜ்ஜு தூண்டி. எப்படியும் அது மீன் மாட்டாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். மல்பெரி குச்சி உடஞ்சிருமோ? கடிக்குதுல. இங்கே தின்னுடுச்சு. இங்கே பாருங்க, ஃபஸ்ட் இடத்துல வாழைக்கண்டை. மைதாவில் பிடிச்ச மீன் வாழைக்கண்டை. மைதாடா. கெண்டை தாண்டா மாட்டுது, நினச்ச மாதிரியே. சின்ன முள். நான் டார்கெட் பண்ணி வந்த ஸ்பீசிஸ் தான் மாட்டியிருக்காப்புல. கிடக்கட்டும். வாழைக்கண்டை. மைதா மாவுக்கு மாட்டும் வாழைக்கண்டைகள் டெம்ப்ளேட்டு. யாரை பார்த்து செஞ்சது இது? நானாக செஞ்சேன். முட்டை கலக்கி எல்லாம் வீடியோவாக வந்துச்சு இன்ஸ்டாவில், அதை பார்த்துட்டு போட்டு. இங்கே பாரு அதுதான் மாட்டுது. மாசனே அண்ணே இங்கே பாரு, அது தெரிகிறத உள்ள அழகா. இதெல்லாம் வலை இலையில பிடிச்சவனும் வளர்க்கலாம். இதெல்லாம் அது போட்டு இப்படி இழுத்துட்டு போயில இழுத்தின்னு வச்சுக்க. கெண்டை கெண்டை கெண்டை. அவ்வளோதான். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஜாலியாக பிடிப்போம். இன்னைக்கு குட்டி இருக்காது. எங்கே முள் வச்சிருக்கியா? முள்ளுனா எடுத்துகிட்டு இல்லை, நீ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். சஞ்சய் வந்திருக்காப்புல. சஞ்சய் சொல்லலை இல்லை, களைக்கொட்டை எடுக்க போனேன். அதுக்கப்புறம் இந்தம்மா ஒரு குறவை குட்டி ஒன்று பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அந்த சைடு. நான் மைதாவை போட்டுட்டு நானும் உட்காந்துருக்கேன். கடிக்க மாட்டேங்குது. முன்னாடி நல்லா கடிச்சிச்சு, இப்போ கடிக்க மாட்டேங்குது. பார்ப்போம். தூக்கி விட்டார். இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம். சின்னது. பிரானா மாதிரி இருக்கு. போட்டு பாரு, போடு போடு. சரி உழுவு துடைக்கேன். இத்தனை கூண்டு. ஃபோக்கஸ் ஆகுது. முள் சைஸு கூட எல்லாம் கடிச்சிட்டு வந்திருக்கா. ரிலீஸ் தான் போலேங்க. யோயிங்க்.
போ கொண்டு போட்டு நேற்று அன்னைக்கு பிடிச்சிச்சு ஒன்று ஒன்று பிடிச்சா அவ்வளோதான் ரெட்டு. ஓகே, நாங்கள் பிடிச்ச அந்த ஒரு கெண்டையை குத்தி எப்பவும் போடுவோம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். போட்டு பார்ப்போம். வேணாம் இது கடிக்குதான்னு பார்ப்போம். மேடம் காய்ஸ், நம்ம போட்ட மீனுக்கு மாட்டினது ஒரு ஆமை ஃபுல்லாக முழுங்கிருச்சு. வேறு அங்கிட்டு கொண்டாதான் இருக்கணும். பார்த்து வா. ஓ நிறைய பெருகிருக்கு. ஓ ஷிட், உள்ள போயிடுச்சு. ஓகே, துணிமலை எடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ணிடுவோம். நரம்பு பிடிச்சிரு. என்ன ராக்கெட்டு சொன்னேன்ல, வா. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு பிடிச்சிருக்கோம் ராமின். பிகஸ்ட் ஒன். ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும்ல, 1/2 கிலோ இருக்கும். இந்த அம்மா வந்திருக்காங்க. கட்டிச்சு தொழில் பத்தியா இந்த அம்மாவுக்கு கொடுக்குறோம். ஓகே, இவ்வளோ போயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சியா பிடிச்சி. கட்டிச்சு துள்ளது பத்தியா எடு. என்ன பிறகு போட்டுருவோம். நல்ல தூண்டி உடஞ்சிருக்குல கிடச்சி. வாங்கி வா, இங்கே வாடா. இவ்வளோ மீன் பிடிச்சோம். வேறு எதுவும் கிடக்குதான் பாரு. குத்தி வச்சுருந்தேன், ஒரு ஜல்லிக்கண்ணை மாட்டுச்சு, அதை வச்சு போட்டேன். நல்லா ரிசல்ட். கிளம்பையில் கரெக்டாக ஒரு மீன். ஓகே, கிளம்ப வேண்டியதா. மஜா மீன். நன்றி, வணக்கம்.